ஒரு பக்கம் உன்னை கௌரவமான இடத்துல கட்டி கொடுத்து உன்னை கையெழுத்து கும்பிடு வைக்க போற வாழ்க்கை. இன்னொரு பக்கம் நீ ஒருத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உனக்கு சரியான அங்கீகாரம் இல்லாம இந்த உலகமே உன்னை காரி துப்ப போற வாழ்க்கை. எந்த பக்கம் நீ போற? நாங்க உனக்கு கொடுக்குற வாழ்க்கையில நீ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த ஊர் உலகம் உன்னை வாழ்த்தும்க்கா. மனைவிங்கிற ஒரு கௌரவமான பட்டம் கிடைக்கும். இது பூக்கடை. அதே அவனோட வாழ போற வாழ்க்கையை நினைச்சு பாரு. உன் புருஷன் உனக்கு முழுசா புருஷனா இருக்க மாட்டான். ஐம் சாரி, அவன் உனக்கு புருஷன் இல்ல. நீ அடுத்த புருஷனை திருடி வாழ போற. அது சாக்கடைக்கா. அந்த சாக்கடையில தினம் தினம் அவனோடையும் அவன் பொண்டாட்டியோடையும் போராடுறதே உன் வாழ்க்கையா போயிடும். இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? இதெல்லாம் நான் உனக்கு ஏன் விளையாவரே சொல்றேன்னா, இந்த நிமிஷத்துல உன் மனசுக்குள்ள ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்கோம்க்கா. பல விஷயங்களை உன்னால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பிரச்சனைகள் உன் கண்ணை மறைக்கும். உனக்கு வரப்போற ஆபத்து உனக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கா. துவாரகேஷ், எல்லாத்தையும் விட்டுடுக்கா. நம்ம குடும்பத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருக்கா. நம்ம அப்பாவும் அம்மாவும் உன் மேல எவ்வளவு அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க. நம்ம அண்ணனோட பிரச்சனையால எல்லாரையும் வெறுத்திருந்த நம்ம அப்பா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாத்தியா? ஆனா நீ இப்படி ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுனா நிச்சயமா அம்மாவையும் அப்பாவையும் உயிரோட நீ பார்க்க முடியாதுக்கா. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அதை விடுக்கா. நம்ம தங்கச்சி பிரியா, அவளோட மறக்க முடியாத அந்த விஷயங்கள், அதை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அண்ணன் பண்ண தப்புக்காக உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இப்ப நீ பண்ற தப்புனால நிச்சயமா நம்ம பிரியா வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒரு கேள்விக்குறியாயிடும். அதையாவது நீ யோசிச்சு பாத்தியா? இப்படிலாம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு நான் தான் கேவலமா ஒரு முடிவு எடுத்தேன், நீ வேடிக்கை பார்த்து சும்மா தானே இருந்த அப்படின்னு நீ என்ன பார்த்து கேட்டக்கூடாது. எதையோ நினைச்சு எதையோ கோட்டை கட்ட வேண்டாம்க்கா. சொர்க்கமா நரகமா ரெண்டுல நீ ஒரு முடிவெடுக்கா. நான் ஒண்ணு தடுக்கலக்கா. ஆனா இந்த வீட்டு படி தாண்டுற அடுத்த நிமிஷமே எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. நீ வாழ போற வாழ்க்கையும் கேவலமா பேசுற வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு இந்த குடும்பம் இருக்காதுக்கா. இந்த குடும்பத்தில் இருக்கிற 4 உயிருமே செத்து போயிரும்க்கா. அதை பத்திலாம் நீ கவலைப்படாதக்கா. நீ சந்தோஷமா தோ இப்ப போனானே அவன் கூட இரு. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அதே துரோகத்தை உனக்கு செய்ய காத்துட்டு இருக்க அந்த கதிர், நீ யாரை தேர்ந்தெடுக்க போற? உன்னை கௌரவமான இடத்துல கட்டி கொடுத்து உன்னை கையெழுத்து கும்பிடு வைக்க போற வாழ்க்கை. இன்னொரு பக்கம் நீ ஒருத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உனக்கு சரியான அங்கீகாரம் இல்லாம இந்த உலகமே உன்னை காரி துப்ப போற வாழ்க்கை. எந்த பக்கம் நீ போற?
கவலைப்படாதீங்கப்பா. அம்மாக்கு சரியாயிடும். அம்மா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாங்க. துவாரகேஷ், திடீர்னு வீட்டுக்கு போனேன். சோர்ந்து போய் வர மீனா கிட்ட பேசினியா? என்ன சொன்னா? ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறா? என்னதான் சொல்றா அவ? சொல்லுப்பா. டாக்டர் என்னாச்சு? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆனா அவங்க கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. மன உளைச்சல்ல வேற இருக்காங்க. தைரியம் கொடுக்குற மாதிரி பேசுங்க. தயவு செஞ்சு அழுதுறாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். சரி டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். ஆனா 2 நிமிஷம் தான் டைம். அதுக்கு மேல உள்ள இருக்காதீங்க. ஓகே டாக்டர். என்னம்மா இப்படி வந்து படுத்துட்ட? எங்களை எல்லாம் பயமுறுத்திட்டியே. நீதான் இந்த குடும்பத்துக்கே அச்சாடி. நீ இல்லாத வீடு சூன்யமாயிடுமா? நீ இருந்தாதான் வீடு கலகலன்னு இருக்குமா? கவலைப்படாத, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். மா, வரி பண்ணாதீங்கம்மா. எல்லாம் நல்லபடியாக முடியும். நாங்களாம் இருக்கோம்ல. ஒரு பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. மீனா, மீனா, மீனா வீட்டில் இருக்கா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இல்லைங்க, அவ என் மனசு சுக்கு சுக்கா உடைச்சிட்டாங்க. என்னோட கனவு எல்லாத்தையுமே அவ கலைச்சிட்டாங்க. பெத்த தாய்க்கு ஒரு குழந்தைய பத்தி தெரியாதா? அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை. என்னவோ மீனாவுக்கு விபரீதம் நடந்திருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. இதுக்கு மேல போராட எனக்கு சக்தி இல்லைங்க. ஒருவேளை நான் இப்படியே போயிட்டா. அப்படிலாம் பேசாதம்மா, எங்களை விட்டு போக விட மாட்டோம். என்னோட மகளோட கல்யாணத்தை நான் பார்க்காமயே போயிடுவேன்னு பயமா இருக்குங்க. துவாரகேஷ் அம்மா, என் கண்ணா, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா நீ உங்க அப்பாவை பார்த்துக்கோ. அவரு குழந்தைடா. அம்மா, எனக்கு மீனாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்டா. அவளை வர சொல்லுடா. அம்மா,
அம்மா அத்தை என்னாச்சு உங்களுக்கு? கல்யாண வேலை நடக்கிற நேரத்தில் இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துட்டீங்க. நீங்கள் இல்லைன்னா கல்யாண வேலை எப்படி நடக்கும்? அம்மா அம்மா இருங்க. அம்மா பாத்து மெதுவா பாத்து. அம்மா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அம்மா முதல்ல நீ என்ன மன்னிச்சிருமா. நீ இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்கிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். அப்பெல்லாம் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். இப்ப தெளிவாயிட்டமா. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேம்மா. அக்கா மாமா, அத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லலை. துவாரகேஷ், நீயாவது சொல்லியிருக்கலாம்ல. சரி, அவங்க 2 பேரும் சொல்லலை, நீயாவது சொல்லியிருக்கலாம்ல. மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஸோ உங்கள் யாருக்கும் உரிமை எடுத்து என்கிட்ட சொல்லணும்னு தோணலை, அப்படி தானே? ஆனால் மீனா எனக்கு உரிமையாக ஃபோன் பண்ணி சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உரிமையோடு வாங்க போய் பார்க்கலான்னு சொன்னா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம், தப்பாக நினைக்காதீங்க. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதான் இப்படி படுத்துட்டா, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஷாமலா? எங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. டாக்டர் கூப்பிடுங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல, சீக்கிரம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. துவாரகேஷ், வா, பில் என்னன்னு பார்த்து செட்டில் மாமா பண்ணிட்டு வந்துடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீ சுமார். பிரியா, நீ வீட்டில் இருந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு வந்தியோ அதெல்லாம் எடுத்து வை. சரி மாமா. அப்புறம் மீனா, அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாத்தியா? நீ எங்கேயும் போகுது, அவங்களோட இரு. நானும் வரேன் மாப்பிள்ள. வாங்க மாமா, வா. சில மருந்தெல்லாம் வாங்கணும். மீனா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு மீனா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியா இருப்பேன் மீனா. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்மா. இவ வேற புருஷன் வர கொஞ்சம் லேட்டானா போதும், விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? தைரியமா தான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஓடிட்டா உங்களுக்கு சும்மா விட்டுருவேனா? எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உங்களை நான் விட மாட்டேன். பயந்தெல்லாம் ஒன்றும் ஓடலை, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, போயிட்டேன். மரியாதையை என் நகையை இப்ப திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஆர்த்தி, சொல்றத நம்பு. உன் நகையை வீட்டில் மறந்து அங்கே எங்கேயாவது வச்சிருப்ப. வர வர கேர்லெஸ்னஸ் அதிகமாயிடுச்சு உனக்கு. அன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனப்ப எல்லா நகையும் புடவையும் கழிச்சு போட்டு போயிட்ட. எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப. இல்லவே இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. வீட்டுக்கு வந்து ராத்திரி தேடி எடுத்து கொடுத்தா உனக்கு ஓகேவா? எங்க தேடி எடுத்து கொடுங்க பார்க்கலாம். சரி, நான் வீட்டுக்கு வந்து தேடி எடுத்து தரேன், போதுமா? கண்டிப்பா அது நடக்க போறது இல்ல. எங்க அண்ணன் கேட்பாரு, நீங்க வந்து பதில் சொல்லுங்க. சரி, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். எங்கே உங்க அண்ணன்? ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? ஷாமல் அம்மா சீரியஸா மயங்கி விழுந்துட்டாங்களாம், ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. மீனா அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க அண்ணனை உடனே வர சொல்லிட்டா. என்னது? மீனா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாளா? நிஜமா தான் சொல்றியா? ஆமாங்க, 2 பேரும் ஜோடியா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இது வரைக்கும் மீனாக்கு என்ன பிரச்சனை தெரியல, அமைதியாவே இருந்தா. ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்க அண்ணனை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிப்பாட்டி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கா. அவங்க அம்மாவும் நல்லாவே எந்திரிச்சிட்டாங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணி அண்ணன் சொன்னாரு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சான். இங்க பாருங்க, தண்ணி நீ அடிக்காம ஒழுங்கா வீடு வந்து சேர்றீங்க, வந்து என் நகையை தேடி கொடுக்குறீங்க. இல்ல நாளைக்கு காலைல நடக்கிறதே வேற. நான் போனை வைக்கிறேன்.
ஆர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டதால 1,00,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கடன் வாங்கி அடகு வச்ச நகை மீட்டாச்சு. நைஸாக வீட்டில் வச்சு தேடுற மாதிரி தேடி எடுத்து கொடுத்துட்டா ஆர்த்தியோட பிக்கல் புடுங்கல் முடிஞ்சிச்சு. இந்த ஐடியா ஏன் முன்னாடியே வரல? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே கடன் வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் வீட்டுக்கு. தேவையில்லாமல் அவன் நகையிலே கை வச்சு அது ஒரு டென்ஷன். சே, ஆனால் இந்த மீனா நம்ம கையை மீறி போயிட்டா. அந்த சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே சொல்லிட்டா. நம்ம அவள் வீடு தேடி போய் அவ்வளோ பேசிட்டு வந்தோம். அவள் கடைசியில் நமக்கு அல்வா கொடுத்துட்டாளே. இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காது. மீனா எனக்கு மட்டும்தான். இல்லைன்னா அவளை வாழ விடாமல் பண்ணிடுவேன். எனக்கு அப்பா வேணும். இப்பவே எனக்கு அப்பா வேணும். அப்பாவை வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணி அப்பாவை வர சொல்லுங்க. அப்பா வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அப்பா வந்தால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு அப்பா வேணும். உடனே வர சொல்லுங்க. சும்மா அப்பா அப்பான்னு அடிச்சு பிச்சிருவேன். உள்ள போடி. அப்பாவா அப்பா? அம்மா, குழந்தை மேலே உன் கோவத்தை காமிக்கிற. எப்படி சோகமா போயிட்டு இருக்கா பிறகு? பின்ன என்னப்பா, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பாங்கிறா. அப்படியே ஆத்திரமா வருது. நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே ஞாபகப்படுத்துறா. அப்படியே எரிச்சலா இருக்குப்பா. எரிச்சலா இருந்தா இப்படிதான் கத்துவியா? இந்த பாரு, இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா குழந்தை பக்கத்துலயே வர மாட்டோம். முதல்ல பாசமே வராது. பயந்துகிட்டு போறாவோ. யாருப்பா பயப்படுறா? இதா எல்லாம் நடிப்புப்பா. அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கா. இந்த பாருமா, என்ன பேசுற நீ? நடிப்பு அது இதுன்னு. அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? என்னாச்சு உனக்கு? ஒயர் பிஹேவிங் சோ அப்நார்மல். பா, எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. அவ அப்பா அப்பான்னு அவங்க அப்பா மேல உயிரா இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. அப்பா, அந்த ஆளு உங்களுக்கும் எனக்கும் பண்ண துரோகத்துக்கெல்லாம் போயா இங்க இருந்து. இனிமே இங்க வராத, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படிதான் சொல்ல தோணுது. அது சொல்ல முடியலையே. யாரால? அது இவளால் தானே. அப்ப உன்னோட வாழ்க்கை? பா, இவனை நம்பியாப்பா நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்க, என் குழந்தை இருக்கு, சொத்து வீடு பங்களா காரு எல்லாமே இருக்குப்பா. பின்ன இருக்குப்பா புருஷன். உமா, நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? பா, சொத்துக்கும் சுகத்துக்கும் வசதிக்கும் தான்ப்பா ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கட்டிக்கிறா. அதனால ஆம்பளை பொம்பளைய அடிமைப்படுத்துறான். இப்போ போடான்னு சொல்லிட்டு அவளே சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே பொம்பளைக்கு ஆம்பளை தொண்டை தேவையே இல்லப்பா. முக்கியமா எனக்கு தேவையில்லப்பா. உமா, just stop talking like this. உன்னோட கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஆம்பளை துணை தேவை. ஆனா அவன் அப்படி இல்லப்பா. அவன் எனக்கும் சின்சியரான புருஷனா இல்ல, உங்களுக்கும் நல்ல மருமகனா இல்ல. நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன்ப்பா. அதான் அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான்ல. இன்னும் எதுக்கு பச்சாதாபம் காட்டிட்டு இருக்கீங்க? இது பாருமா, ஒன்னு மாதிரி நான் ஈஸியா எடுத்துக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்கணும்ல. அது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. Dad, I can manage. நீங்க எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணுங்கப்பா. அந்த ராஜீவை எங்கேயும் தலை தூக்க விடாம நசுக்கணும். அவனை பிச்சைக்காரனா ரோடு ரோட அலைய விடணும். உமா, அவன் யார்கிட்டயும் வேலை செய்யல. அவனும் ஸ்னேகாவும் சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு அந்த ஐஜி ஃபுல் சப்போர்ட். ஓஹோ, இங்க நாம சேர விடல, அதனால நம்மள விட்டு பிரிஞ்சு போய் வெளியே சேர்ந்துட்டாங்களா? சேரட்டும்பா, சேரட்டும். நம்ம காசுல மீட்டிங் போட்டாங்கல்ல, அப்ப வலிக்கல. இப்போ சொந்த காசுல மீட்டிங் போட்டு பேசிட்டோம். அப்ப தெரியும் செலவும் வலியும். விடக்கூடாதுப்பா. ரெண்டு பேரையும் சேர்த்து நாசம் பண்ணணும். இப்ப வேண்டாம் உமா. ராஜீவ் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு அந்த ஐஜி கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா ஸ்னேகா. முதல்ல அந்த ஐஜி ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்னேகாவை ராஜீவ் பாத்துக்கலாம். அது வரைக்கும் ராஜீவ் ஸ்னேகா கூட்டணி உடைக்கணும். எப்படிப்பா? முதல்ல ராஜீவை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அவனை வீட்டுக்கு வர வைக்கணும். என்னப்பா சொல்றீங்க? அவசரப்படாத உமா. எதிரிய முதுகு பின்னாடி வச்சுக்கிட்டா முதுகு தான் குத்துவான். எதிர்க்க நிக்க வச்ச கை வரும்போது கையை தடுத்துடலாம். ராஜீவ் நமக்கு வேணும், ஸ்னேகா நமக்கு வேண்டாம். முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். சாரிப்பா, எனக்கு இது நல்ல ஐடியாவா தெரியலப்பா. அவசரப்படாதோமா. மகாபாரத போர்ல கர்ண அர்ஜுன கழுத்துக்கு குறி வச்சான். ஆனா கண்ண ரதத்தை அழுத்தினான். அதனால என்ன ஆச்சு? கழுத்துக்கு வர வேண்டிய அம்பு தலப்போட போச்சு. கர்ண அவசரப்பட்டான், அதனால தோத்துட்டான். கர்ண அவசரப்படாம நெஞ்சுக்கு குறி வச்சிருந்தான்னா கழுத்து சீவிக்கிட்டு போயிருக்கும். மகாபாரத போரே தலைகீழா இருக்கும். அதனால எதிரி நிதானமா தான் கொள்ளணும். நான் சொல்ற மாதிரி செய். குழந்தைய வச்சு அவனை கூட்டிட்டு வா வீட்டுக்கு.
அவனை பக்கத்துல வச்சுக்கோ. அவனை மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரன் கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டான்.